டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாலை எல்லாம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமே உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர் உலகம். மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. பொறுத்துக. சாந்தம், சாந்தம் அமைதி. செகண்ட் ஒன் மகத்துவம் சிறப்பு. தாரணி உலகம். தாரணி உலகம். தாரணி உலகம். இரக்கம், இரக்கம் கருணை. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தானொரு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு. தாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. பொச்சாப்பு. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது குணங்கள் எல்லாம். பொறுத்துக. நிறை, மேன்மை, பொறை, பொறுமை, மதம், கொள்கை, மையல், விருப்பம். உன்னுடன் நீயே கொள் கைக்குலுக்கிக் கொள். உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக் கொள். கவலைகள் டேஷ் அல்ல கைக்குழந்தைகள். விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கிக் கொண்டு. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கிக் கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விழித்தெழும். இமயம் கோடு உயர்ந்தென்ன. இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் மலை உச்சி.
தமிழ் புலவரைப் போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே குலம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் ஒரு சிறு இசை. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின் வருநிலை அணி. தமிழிலுள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. இடுகுறி சிறப்பு பெயரை எழுது. வாழை. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தன் பொருளை கவர்ந்தவரிடமும் காட்டியவர் வள்ளலார். அன்பு. அன்னை தெரேசாவிற்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அமைதி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரேசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். காயிதே மில்லத் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை. காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் என்று டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமை. பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டிய இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தர்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் சென்றார் லண்டன். காயிதே மில்லத் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்ட ஆண்டு 1962. தமிழக அரசியல் வானில் கல்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராய் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்வோர் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 1946 முதல் 1952 வரை தற்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா. காயிதே மில்லத் 1946 to 1952 வரை தற்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் காயிதே மில்லத். 3 மட்டும் சரி.
காயிதே மில்லத் பயின்ற கல்லூரியின் பெயர் திருச்சி தூய வனனார். திருச்சி தூய வனனார். காயிதே மில்லத்துக்கு அன்பர் ஒருவர் பரிசாக அளித்த நினைத்த பொருள் மகிழுந்து. காயிதே மில்லத்தினை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் தந்தை பெரியார். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்று முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத். உறுதிக்கூற்று காரணம் உறுதி காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக. கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். ஜமால் முகமது கல்லூரி திருச்சி. ஃபாரூக் கல்லூரி கேரளா. கல்வி சமூக வளர்ச்சி. உறுதிக்கூற்று காரணம் உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைவராகவும் இருந்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையாருக்கு எத்தகையாவது குழந்தையாக பிறந்தார். 14வது குழந்தை. பொறுத்துக. சொல். முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பரோடா மன்னர் சாயாஜிராவ். பாரத ரத்னா விருது இந்தியாவின் தேசிய பங்கு முதல் வட்ட மேஜை மாநாடு 1930. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் கேரளா. பீமாபாய் அம்பேத்கர் தாயார். மும்பை பல்கலைக்கழகம் இளங்கலை பட்டம். முதல் வட்ட மேஜை மாநாடு 1930. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் கேரளா. உறுதிக்கூற்று காரணம் உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக. விரிவாகும் ஆளுமை தனிநாயகம் அடிகள். தனிநாயக அடிகள். விரிவாகும் ஆளுமை தனிநாயக அடிகள். கன்பூசியஸ் சீனா. பிளேட்டோ கிரேக்கம். புலவர்கள். செய்யுள். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. இவற்றில் ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் எவை? குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய ஞானபீட விருது, சாகித்ய அகாதமி விருது, தாமரை திரு விருது. அனைத்தும் சரி. தர்மர்த்தங்களை உபதேசிக்கவே பாரதத்தை எழுதினார் வியாசர்.
தர்மர்த்தங்களை உபதேசிக்கவே பாரதத்தை எழுதினார் வியாசர். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. முடிவில் ஒரு தொடக்கம் என்னும் சிறுகதையில் மாற்று இதயம் யாருக்கு வழங்கப்பட்டது? சிறுமி. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த தம்பதிகள். அசோகன் புஷ்பாஞ்சலி. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த தம்பதிகள். அசோகன் புஷ்பாஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞர் பெயர் ஹிதேந்திரன். பொருத்துக. ஹிதேந்திரன் திருக்கழுக்குன்றம். சிறுமி பெங்களூர். அசோகன் புஷ்பாஞ்சலி மருத்துவர்கள். இதயம் உடல் உறுப்பு. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பயணம் என்னும் சிறுகதையில் மிதிவண்டியில் வந்தவர்தான் எங்கிருந்து வருவதாக சிறுவனிடம் கூறினார்? பெங்களூர். மிதிவண்டியில் வந்தவரின் சக்கரத்திற்கு காற்று அடைத்து தந்தவரின் பெயர் சந்திரகௌடா. மிதிவண்டியில் வந்தவர் சிறுவனிடம்தான் எவ்வளவு ரூபாய் கொடுத்து மிதிவண்டியை வாங்கியதாக கூறினார்? 180. பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன். பால்மணம் என்னும் சிறுகதையில் வரும் குழந்தையின் பெயர் 3 மட்டும். கிருஷ்ணா. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. கோமகள் இயற்றிய நூல்கள் இவற்றில் எவை? 1, 2, 3 மட்டும் சரி. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. சமுத்திரம் எழுதிய சிறுகதை இவற்றுள் எவை? 3 மட்டும். தாய்மைக்கு வறட்சி இல்லை. சமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி. சமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி. சமுத்திரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி உள்ளார். 300. சமுத்திரம் 300க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் கதையில் வரும் 2 நாய்க்குட்டிகளின் நிறம் சாம்பல் நிறம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. காஞ்சிபுரத்திலிருந்து தங்கவேல் வீட்டிற்கு வந்தவர் பெயர் குப்புசாமி.
ஒருவன் இருக்கின்றான் எனும் சிறுகதையின் ஆசிரியர் அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களின் மூத்தவர் அழகிரிசாமி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. அழகியல் புதுமைகள் செய்யுள் உரைநடை துணைப்பாடம். மயிலும் மானும் வனத்திற்கு தருகின்றன. வனப்பை தருகின்றன. மிளகாய் வற்றலின் வரவைக்கும் நெடி. தும்மலை வரவைக்கும் நெடி. அன்னை தான் பெற்ற சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் சிரிப்பில். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை.